கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நீடிய நேற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம், அது 2ஆம் அதிகாரத்தின் 13ஆம் வசனத்தை நம்ம பார்க்கலாம். ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும், நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும் என்று வேதம் சொல்கிறது. இரக்கம் யாரெல்லாம் செய்யாமல் இருக்கிறாங்களோ அவங்க நியாய தீர்ப்பு, ஒரு நாள் நம்ம எல்லாருமே தேவனுடைய நியாய தீர்ப்பு நாளில் அவருக்கு முன்பாக நிற்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை குறித்து நம்ம எல்லாருமே ஆண்டவருக்கு நம்ம கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நாள் சமீபித்து வரப்போகிறது. அப்படிப்பட்ட நாளில் நம்ம மேலே வைக்கிற இந்த நியாய தீர்ப்பு எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. நம்ம யார் இரக்கம் செய்யாமல் இருக்காங்களோ அவங்க எப்படி இருக்கு, அவங்களுக்கு எப்படிப்பட்ட நியாய தீர்ப்பு கிடைக்குமா? இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். ஆனால் வேதம் சொல்கிறது நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். இரக்கம் நம்ம செய்திருப்போம் என்று சொன்னால் அதுக்கு அங்கே ஒரு மேன்மை உண்டு. நியாய தீர்ப்பில் நமக்கு ஒரு மேன்மை உண்டு என்று வேதம் சொல்கிறது. இதை குறித்து நம்ம பார்க்கலாம். ஒரு சம்பவத்தை ஆண்டவர் சொன்னதை நம்ம பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம். நம்ம அடிக்கடி நமக்கு தெரிஞ்ச ஒரு காரியம்தான். அதில் 19ஆம் வசனத்துலேருந்து கடைசி வசனம் வரைக்கும், ஒருவேளை ஐஸ்வர்யான் லாசரு என்று சொன்னாலே நமக்கு வேதம் அறிந்தவர்களுக்கு எல்லாருக்குமே இந்த சம்பவம், ஒருவேளை வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சில காரியத்தில் உவமைகளாய் பேசியிருப்பார், சில காரியத்தை அவர் என்ன சொல்லியிருப்பார்னா சம்பவங்களாய் சொல்லியிருப்பார். அதை உண்மை சம்பவத்தை அவர் சொல்லியிருப்பார். அதை எப்படி நம்ம கண்டுகொள்ளலாம் என்று சொன்னால், இந்த உவமைகளில் நீங்கள் பார்க்கும்போது அங்கே பேர் குறிக்கப்பட்டு இருக்கிறாது. ஆனால் நடந்த ஒரு காரியம், நடந்த ஒரு சம்பவம் என்று சொன்னால் அதில் கட்டாயம் அதில் பேர் குறிக்கப்பட்டிருப்போம். இங்கே நம்ம பார்க்குறோம், இங்கே பேர் குறிக்கப்பட்டிருக்கிறது லாசரு என்று சொல்லி பேர் குறிக்கப்பட்டிருக்குது. அது அப்போது ஒரு நடந்த சம்பவம் என்று நம்ம அறிந்து கொள்ளலாம். இங்கே பார்க்குற 2 பேரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. 19ஆம் வசனத்தில் ஐஸ்வர்யவான் என்கிற ஒருத்தனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நல்ல பணக்காரன் எப்படி இருந்தானா, ரத்தாம்பரமும் வெளியேற பெற்ற வஸ்திரமும் தரித்து, அவன் ட்ரெஸ்ஸிங்கே எப்படி இருக்குமா, வெளியேற பெற்ற வஸ்திரம், தினமும் சம்பிரமமாய் செழிப்பாக அவன் வாழ்ந்து கொண்டுதான். அவனுடைய வாழ்க்கை ஐஸ்வர்யான் என்று பார்த்த உடனே அவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சான், அவனுடைய வஸ்திரமும் காஸ்ட்லியாக இருந்துச்சு, அவன் வாழ்க்கையும் எப்படி இருந்துச்சான், செழிப்புள்ளதான், தினம் அப்படி தான் வாழ்ந்து கொண்டிருந்தான். அதே நேரம் இன்னொருத்தனை சொல்லுது, அவன் பேர் லாசரு. லாசரு எப்படி இருந்தானா, இவன் எவ்வளவுக்கு எவ்வளவு பணக்காரனாக இருந்தானோ அவ்வளவுக்கு இந்த லாசரு எப்படிப்பட்டவனாக இருந்தான், தரித்திரனாக இருந்தான். அவன் உடம்பெல்லாம் என்ன இருந்துச்சான், பருக்கள் இருந்துச்சான். அவன் இருந்த இடம், இங்கே ஐஸ்வர்யா நல்ல பெரிய வீட்டில் இருக்கிறான். அந்த லாசரு இருந்த இடம் என்னென்னா, அந்த ஐஸ்வர்யவானுடைய அந்த பணக்காரனுடைய வீட்டு வாசலுக்கு பக்கத்தில் தான் இறந்தான் லாசரு இருக்கிறான்னு பார்க்குறோம். அடுத்தது நீங்கள் பார்க்கலாம், இந்த சாப்பாட்டு காரியத்தில் பாருங்கள், அவன் நல்லா சாப்பிட்றான், சம்பிரமமாக ஒவ்வொரு நாளும் ஐஸ்வர்யான் சாப்பிட்றான், பணக்காரன் சாப்பிட்றான். ஆனால் அந்த ஏழை லாசர் எப்படி சாப்பிட்றான் பாருங்கள், அவனுக்கு சாப்பிட எதுவுமே கிடைக்கல. அவன் என்ன ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து காத்திருக்கான், இந்த ஐஸ்வர்யா நல்லா சாப்பிட்றான்ல, இந்த சாப்பாட்டு மேசையிலேருந்து கீழே ஏதாவது சிந்தும்ல, அது கிடைச்சா கூட நமக்கு பரவாயில்லையே என்று எண்ணுகிற அளவுக்கு அப்படிப்பட்ட ஒரு தரித்திரத்தில் அவன் வாழ்ந்தான். தான் வேதம் 21ஆம் வசனம் சொல்லுது, அவனுடைய மேஜிலிருந்து விழும் துணிக்கைகளாலே தன் பசியை, அந்த ஏதாவது கிடைச்சாலே தன் பசி ஆறிடுமே, அவ்வளவு பசியோடு அவன் இருந்தான். அது மட்டுமல்ல, அவன் மேலெல்லாம் பருக்கள் இருக்குது. நாய்கள் அவன் பருக்கள் என்ன செஞ்சிச்சு, அதில் வடிகிற ரத்தம், அந்த ஸ்மெல்லுக்கு நாய்கள் அவன் பருக்கள் என்ன செஞ்சிச்சான், நக்கிற்று என்று வேதம் சொல்லுகிறது. இதுதான் அவனுடைய சூழ்நிலை, பணக்காரனுடைய சூழ்நிலையும் தரித்திரனுடைய சூழ்நிலையும். ஆனால் உலகத்தில் மரணம் என்பது எல்லாருக்கும் ஒன்று போல தான் வருது. அங்கே பாருங்கள், தரித்திரன் நினச்சிறான், மரிச்சு போகிறான். அவனை யார் தூக்கிட்டு போகிறா, தேவதூதர்கள் கொண்டு போய் எங்கே கொண்டு விடுறாங்க, ஆபிரகாமின் மடியில் கொண்டு போய் அவனை கொண்டு விடுறாங்க. அடுத்தது ஐஸ்வர்யவான் என்ன செஞ்சிடறான், மரித்துறான். அவனை தூக்கிட்டு போகிற யார் வந்தாலும் போடப்படவில்லை. ஆனால் ஐஸ்வர்யவான் நேராக எங்கே போயிட்டான், நரகத்துக்கு போயிட்டான். இங்கே தான் வேதம் சொல்கிறது, பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிறான். நரகத்தில் போய் வேதனைப்படுகிறது. அங்கே மேலே கண்ணை தூக்கி பார்க்குறாங்க, யார் இருக்கா, ஆபிரகாமும் அவன் மடியில் யாரும் இருக்கிறா, லாசருமும் இருக்கிறான். அப்போ ஒரு வார்த்தை இங்கேருந்து நரகத்தில் இருந்து ஆபிரகாமை பார்த்து என்ன சொல்கிறான், அவன் தகப்பனாய் ஆபிரகாமே நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும், இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். ஒரு
சொட்டு தண்ணி சொல்லுவோம், கையை கொண்டு ஒரு விரலை கொண்டு தண்ணியில் முக்கி எடுத்தனா என்ன ஒரு சொட்டு தண்ணி வரும். அந்த ஒரு சொட்டு தண்ணியாவது லாசரு நான் கையில் அதை தொட்டு என் நாவில் வச்சு என் நாவை குளிர பண்ண அவனை அனுப்ப வேண்டும். எனக்கு இறங்குங்க. யோசித்து பாருங்க, நான் பார்த்தோம்ல, நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். அந்த பணக்கார வீட்டு வாசலில் தான் இருந்தான், சம்பிரமமாய் வாழ்ந்தான், அனுதினமும் நல்லா சாப்பிட்டான். ஆனால் வீட்டு வாசல் அருகே வேற எங்கேயோ இருந்தாலும் பரவாயில்ல, தினம் வீட்டை விட்டு வெளியே போகும்போது வாசல் பக்கத்தில் இருக்கிற அந்த லாசருவை பார்த்துருக்கிறான். ஆனால் அவனுக்குள்ள ஒரு இறக்கமும் வரவில்லை, கொஞ்சம் கூட அவனுக்கு இறக்கம் வரவில்லை. பாருங்க, இறங்கவே இல்லை. கடைசியில் அவன் எங்கே போனான் பாருங்க, பாதாளம், அக்கினி ஜுவாலை பற்றி எரிகிறது. அக்கினிக்குள்ளே போனாலும் தண்ணி தவிப்பு எப்படி இருக்கும், அங்கே போய் கேட்குறேன் எனக்கு இறங்குங்க. அந்த லாசர் இங்கே இருக்கும்போது அவன்கிட்ட இறங்கவே இல்லை, இறக்கிறதுக்காக நீ மன்றாடவே இல்லை. அவன் பாட்டுக்கு இருந்தான். ஆனால் இவன் கண்டுக்காமல் போனான். ஆனால் அவனுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட என்ன செய்யலை, இன்னைக்கு கிடைக்காமல் அவன் வேதனைப்படுகிறான். அப்போ தான் ஆபிரகாம் அவனை பார்த்து சொல்கிறத நம்ம பார்க்கிறோம். 25ஆம் வசனம் சொல்கிறது, அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய். நீ பூமியில் வாழ்ந்துல்ல, அப்போ எல்லா நன்மைகளையும் நீ என்ன செஞ்சுட்ட, அனுபவித்தாய். லாசருமும் என்ன செஞ்சா, தீமைகளை, நீ நன்மை அனுபவித்தா. நீ பணக்காரனாக இருந்தனால நிறைய நன்மை அனுபவித்தா. ஆனால் லாசர் என்னத்தை அனுபவிக்கிறான், தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்து இப்போ நீ அதை கொஞ்சம் திங்க் பண்ணிப்பாரு. இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான். இப்போ யார் தேற்றப்படுகிறார், லாசரு தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். நீ இப்போ என்னத்தை அனுபவிக்கிற, வேதனைப்படுகிறான்னு சொல்லிட்டு, அதுவும் அல்லாமல் இவ்விடத்திலிருந்து உங்களிடத்துக்கு கடந்து போகவும் அவ்விடத்திலிருந்து எங்களிடத்திற்கு கடந்து வரவும் மனது உள்ளவர்களுக்கு கூடாதபடிக்கு எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே பெரும் பிளவு உண்டாக்கப்பட்டிருக்கு. மோட்சத்திலிருந்து நரகத்துக்கும் போக முடியாது, நரகத்திலிருந்து மோட்சத்துக்கும் போக முடியாதபடி இடையில ஒரு பெரிய பிளவு இருக்குது. அப்போ பாருங்க, அங்கே போய் அந்த பணக்காரனுக்கு ஆத்தும பாரம் வருது. எங்கே போன பிறகு, நரகத்துக்கு போன பிறகு. ஆத்தும பாரம் நம்ம உயிரோடு இருக்கும்போது வரணும். அவனுக்கு நரகத்துக்கு போன பிறகு தான் அவனுக்கு ஆத்தும பாரம் வருது, ஆத்துமாக்களை குறித்து வருது. அப்போ என்ன சொல்றான், 27ஆம் வசனம் சொல்கிறது, அப்பொழுது அவன், அப்படியானால் தகப்பனே, எனக்கு 5 பேர் சகோதரர் உண்டு, அவர்களும் வேதனையுள்ள இந்த இடத்துக்கு வராதபடி அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு நீர் அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி உம்மை வேண்டிக் கொள்கிறேன். இப்போதான் தன் கூட பிறந்தவங்களை பற்றி நினைக்கிறான். ஐயோ, அவங்களும் இப்படி தானே வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க, அவங்களும் இந்த இடத்துக்கு வந்துடக்கூடாது, என்ன போல வந்து விடக்கூடாதே, நான் தான் இங்கே வந்து வேதனைப்படுகிறேன், அவங்களும் இந்த இடத்துக்கு வந்துடக்கூடாது. அப்போ நீங்கள் தயவுசெய்து யாரை அனுப்புங்க, லாசருவை திரும்ப என்ன செய்யுங்க, அனுப்பி என் தகப்பன் வீட்டில் போய் சொல்லுங்கன்னு சொல்கிறாரு. ஆபிரகாம் அப்பொழுது என்ன சொல்கிறாரு, 29ஆம் வசனம், அவர்களுக்கு மோசையும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும் என்றான். அப்போ அவர் சொல்கிறாரு, ஏற்கனவே அங்கே மோசே, நிறைய ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, இன்றைக்கி அப்படிதான் நிறைய ஊழியக்காரங்க ஆண்டவரை பற்றி சொல்கிறவங்க இருக்காங்க, அவங்களுக்கு செவி கொடுக்கட்டும், லாசரு போகணுன்னு தேவை கிடையாதுங்கிறாரு. அதுக்கு அவன், அப்படியெல்லாம் தகப்பனே ஆகிய ஆபிரகாமே, மரித்தோரிலிருந்து ஒருவன் அவர்களிடத்திற்கு போனால் மனம் திரும்புவார்கள். என்ன சொல்கிறான், லாசரு மரித்து வந்துட்டான், இப்போ அங்கேருந்து அவன் திரும்பி போனால் நிச்சயம் என் தகப்பன் வீட்டார் லாசருவை பார்த்து இவன் இறந்து போனவன் இப்போ அங்கே அவன் போய் பார்த்துட்டு வந்து எல்லாம் சொல்கிறான், அப்போ அப்படின்னு சொல்லி அவங்க நம்புவாங்கன்னு சொல்கிறான். அப்போ தான் ஆபிரகாம் சொல்கிறாரு, அதற்கு அவன், அவர்கள் மோசைக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவி கொடாவிட்டால் மரித்தோரிலிருந்து ஒருவன் எழுந்து போனாலும் நம்ப மாட்டார். அங்கே இருக்க ஊழியக்காரர்களுக்கெல்லாம் செவி கொடுக்காட்டினா, மரித்த பின்பு போய் ஒருத்தர் சொன்னால் கூட அதுக்கெல்லாம் அவங்க செவி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க உள்ள அப்படிப்பட்ட கடின உள்ளமாய் காணப்படுகிறது. இதில் தான் நம்ம ஒரு பெரிய காரியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். அருமையான தேவ பிள்ளைகளை, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்களை, நீங்கள் யாராக இருந்தாலும் ஒரு காரியத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்க, யாருமே நம்ம இந்த உலகத்தில் நிரந்தரமாய் வாழப்போவது கிடையாது. மரணம் என்பது எல்லாருக்கும் உண்டு, ஒருத்தரும் மரணத்திலிருந்து தப்பித்து கொள்ளவே முடியாது. ஒருவேளை கர்த்தருடைய வருகையில் நான் உயிரோடு இருப்போம் என்று சொன்னால் கர்த்தர் நம்மை என்ன செய்வார், மத்திய ஆகாயத்தில் நம்மை அவரோடு எடுத்துக்கொள்வார். இல்லாவிட்டால் எல்லாரும் மரணத்தின் மூடாக என்ன செய்யணும், கடந்து போக வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆனால் மரித்த பிறகு அவதிப்படுவதை காட்டிலும் இந்த உலகத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த கிருபையின் நாட்களிலேயே நம்முடைய வாழ்க்கையை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை இன்றைக்கி எப்படி இருக்கிறது. லாசரு ஒருவேளை அவர் ஒரு தரித்திரனாக இருந்த போதிலும் அவன் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான். ஆனால் பணக்காரன் எல்லாம் அவனுக்குள்ளே இருந்தது, ஆனால் ஒரு இரக்கம் கூட அவன்கிட்ட வாழும், ஒரு சின்ன ஒரு இரக்கம், தான் வீட்டு வாசல் பக்கத்தில் இருந்தவனுக்கு அவனால் இரக்கம் செய்ய முடியலை. வேதம் சொல்கிறது,
இரக்கமில்லாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு தான் கிடைக்கும். நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். இரக்கம் மட்டுமல்ல, ஒரு காரியத்தை நீங்கள் தயவு செய்து இந்த நாட்களில் புரிந்து கொண்டுங்க. இன்றைக்கி அநேகருக்கு தெரியல, நிறைய என்ன செய்கிறாங்க, புசிப்போம் குடைப்போம் நாளைக்கு சாவோம் என்று நினைக்கிறாங்க. இன்னும் நிறைய பேர் எப்படி நினைத்து கொண்டிருக்கிறாங்க, நம்ம இந்த உலகத்தில் எப்படி வாழ்கிறோமோ மரித்த பின்பு நம்ம 7 பிறவி நமக்கு உண்டு. ஒருவேளை நல்லவங்களாக வாழ்ந்தால் மனுஷனாக பிறப்போம், இல்லாட்டினா நாயா பேயா இல்லைன்னா எலியா காக்கையா இப்படி ஏதாவது ஒரு மிருகமாக பிறந்து விடுவோம் என்று சொல்லி நாங்களே ஏமாற்றி கொண்டு இருக்கிறாங்க. மனுஷன் ஒரு தரம் பிறப்பதும் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று பரிசுத்த வேதம். ஒரு முறை தான் மனுஷன் பிறக்க முடியும், ஒரு முறை இறக்க முடியும். அடுத்தது எல்லா மனுஷருக்கும் நியாய தீர்ப்பு உண்டு. எல்லாரும் நியாய தீர்ப்புக்கு முன்பாக நிற்க வேண்டும். யாரும் இந்த நியாய தீர்ப்பிலிருந்து தப்பித்து கொள்ளவே முடியாது. ஒருவேளை இன்றைக்கு உலகத்தில் ஒருவேளை நம்ம பார்க்குறோம், நிறைய கோர்ட்டு, ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்னு எத்தனையோ கோர்ட்டில் நம்ம நிறைய பேருடைய வழக்குகள் நடக்கும். ஆனால் இன்றைக்கு பாருங்கள், அநேக நேரம் குற்றம் செய்தவர்கள் ஏதோ ஒரு காரணத்தினால சரியான சாட்சிகள் இல்லை என்று சொல்லி, இல்லைன்னா ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு பணத்தை கொடுத்த எப்படியோ ஏதோ ஒரு விதத்தில் பயங்கரமான குற்றம் செய்தவர்கள்லாம் இன்றைக்கி என்ன செஞ்சிடறாங்க, தப்பித்து கொள்ளுகிறாங்க. ஆனால் நீதியுள்ள நியாயாதிபதி நம்மை நியாயம் தீர்க்க போகிறார். இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக எந்த பரிதானமும் அங்கு செல்லுபடியாகாது. எந்த சாட்சி அவருக்கு தேவையில்லை. அவருடைய கண்கள் முழு உலகத்தையும் எப்பொழுதும் சுற்றி பார்த்து கொண்டிருக்கிறது. அவருடைய கண்களுக்கு மறைவாய் நம்ம எங்கேயும் போய் தப்பித்து கொள்ள முடியாது. நம்ம அந்தரங்கத்தில் தானே செய்கிறோம், அவர் கண்ணுக்கு தெரியாது. எந்த மனுஷனால் செய்கிற பாவத்தை பார்க்கல நீங்கள் நினைக்கவே முடியாது. அவருக்கு முன்பாக எல்லாம் வெளியரங்கமாக இருக்கிறது. ஒரு நாள் வரப்போகிறது, அந்த நாளில் எல்லாரும் அவருக்கு முன்பாக நின்று நாம் செய்த நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்தை குறித்தும் அங்கே நாம் நிற்க வேண்டும். அதன் அடிப்படையில் தான் நாம் எங்கே மேலே மோட்சத்துக்கு போகிறோமோ நரகத்துக்கு போகிறோமோ என்று சொல்லி தீர்மானிக்கப்படும். ஒரு நிறைய பேர் நினைப்பாங்க, இது கிறிஸ்தவங்க அப்படி சொல்லிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் இதுதான் உண்மை, இதுதான் உண்மை, இது மாறாத சத்தியம். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும்போது சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்துல வரான். இயேசு கிறிஸ்து இல்லாமல் வேற ஒரு எந்த வழியும் கிடையாது. சொர்க்கமோ மோட்சமோ என்ன பேர் வேணாலும் நம்ம வைத்துக் கொள்ளலாம். அதற்கு போக வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு ஒலி, இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. நம்ம என்ன செய்வது, ரொம்ப சிம்பிள், பெரிய காரியம்லாம் ஒன்றுமே கிடையாது. ஒரே ஒரு காரியம், இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களுக்காக, நான் செய்த என் பாவத்திற்காக அவர் சிலுவையில் தன்னுடைய பரிசுத்த இரத்தத்தை சிந்தி அந்த இரத்தத்தினாலே எனக்கு பாவ மன்னிப்பை உண்டாக்கி கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று நான் நம்புகிறேன். இயேசு தெய்வம் என்று நான் நம்புகிறேன். அவருடைய இரத்தத்தினால என் பாவம் கழுவப்பட என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அவரை என்னுடைய வாழ்க்கையில் தேவனாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி நீங்கள் சொல்லுவீர்கள் என்று சொன்னால் உங்கள் பாவங்கள் கழுவப்படும். உங்கள் பாவத்திலேருந்து உங்களுக்கு ஒரு விடுதலைப்படும். வேறு எங்கே போனாலும் தான தர்மம் பண்ணுவதனாலோ, எங்கேயோ போய் காணிக்கை செலுத்துவதனாலோ, கால்நடையாக எங்கேயோ கடந்து போவதனாலோ, எங்கே போனாலும் பாவத்திலிருந்து விடுதலை செய்யவே முடியாது. கோடியாய் கொண்டு போய் காணிக்கை கொடுத்தாலும் அந்த பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று வேதம் சொல்கிறது. குற்ற மனசாட்சி உங்களை உறுத்தி கொண்டே இருக்கும். நீங்கள் செய்த பாவம் உங்களை பின்தொடரும், உங்கள் சந்ததியை தொடரும் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் இதிலிருந்து நமக்கு ஒரு நிரந்தரமான விடுதலை கொடுக்கும்படி தான் தேவாதி தேவன் தன் குமாரனா இயேசு கிறிஸ்துவை மனுஷனாய் இந்த உலகத்தில் அனுப்பி அவரை பாவத்தில் வாழ்கிற நமக்கு விடுதலை கொடுக்கும்படியா அவருடைய பரிசுத்த இரத்தம் கல்வாரி சிலுவையில் சிந்தப்பட்டது அல்லவா. இதை செய்ய நமக்கு கஷ்டமா, லகுவான ஒரு காரியம். நம்ம பாவத்தை நம்ம உணர்ந்து பாவத்தின் அகோரம் நம்மை தாக்கும்போது, ஐயோ இந்த குடிப்பழக்கத்திலிருந்து என்னால் விடுதலை பெற முடியலையோ, இந்த விபச்சார பாவத்திலிருந்து என்னால் விடுதலை பெற முடியலையே, நான் செய்த கொலை குற்றத்தை அந்த பாவம் என்னை உறுத்தி கொண்டே இருக்கு. இப்படி பலவிதமான பாவங்கள் உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறது அல்லவா, உங்கள் சமாதானத்தை கெடுத்து கொண்டிருக்கிறது அல்லவா. உங்களுக்கு நேராக அந்த தெய்வ செய்தி கடந்து வருகிறது. இன்றைக்கே ரட்சணையா, நாளைக்கு பார்க்கலாம், நாளை கழித்து பார்க்கலாம். தயவு செய்து என்னாதீங்க. மனுஷனுடைய மரணம் என்பது அது எப்பொழுது வேண்டுமானாலும் நடைபெறும். இல்லை ஆண்டவருடைய வருகை என்பது அது எப்பொழுது வேண்டுமானாலும் நடைபெறும். அதற்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து விடுவோம். இயேசுவே, என் பாவத்தை எல்லாம் நீங்கள் கல்வாரி சிலுவையில் எனக்காக சிந்தின உங்கள் இரத்தத்தினாலே என் பாவத்தை எல்லாம் மன்னிங்க என்று சொல்லி உண்மையாகவே
ஒரு மாய்மாலமா இல்லை, உண்மையாகவே நீங்கள் உணர்த்தப்பட்டு அவர் சமூகத்தில் நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால் உடனே ஜெபம் என்பது பெரிய காரியம் கிடையாது. தேவனோடு பேசுவது தான் ஜெபம். நீங்கள் நினைக்கலாம் ஜெபம்னா ஏதோ கிறிஸ்தவங்களுக்கு தான், அதெல்லாம் இல்லை இல்லை. ஆண்டவரோடு பேசுவது, கடவுளோடு பேசுவது தான் ஜெபம். அது மனம் திறந்து உங்கள் உள்ளத்தின் குமரல்களை அவர்கிட்ட சொல்லி என்னை மன்னிச்சிருங்க, உங்கள் ரத்தத்தினால என்னை மன்னிங்கன்னு சொல்லுங்க, என் பாவத்தை கழுவ ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி பாருங்க. அந்த நிமிஷமே இனம் புரியாத ஒரு சமாதானம் உங்கள் வாழ்க்கையில் உங்களை நிரப்ப ஆரம்பிக்கும். உங்களுக்குள்ளே உங்களுக்கு ஒரு பெரிய சமாதானம் வர ஆரம்பிக்கும். இயேசுவே நீங்கள் தான் என்னுடைய தெய்வம், நீங்கள் தான் உண்மை தெய்வம் என்று நான் கண்டு கொண்டேன் என்று சொல்லி அவர் வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுங்க. நான் இனிமே நல்ல ஒரு மனிதனாய் வாழ விரும்புகிறேன், எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. எல்லா காரியத்தையும் அவர்கிட்ட உதவி கேளுங்க. அவர் உங்களுக்கு ஓடோடி வந்து உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த தருணத்தை நழுவ விட்டு விடாதீங்க. ஏனென்று சொன்னால் எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு காத்திருக்கிறது. அதை இந்த நாளில் கர்த்தர் உங்களை நேசிக்கிறபடினால தான் இந்த செய்தி உங்களை நோக்கி கடந்து வருகிறது. இன்றைக்கு நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீங்கள் அனுபவித்திராத ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் உணர்ந்து கொள்வீங்க. இந்த சம்பவத்தின் மூலம் பார்த்தோம், எப்படியாய் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை சம்பிரமமாய் வாழ்ந்தான், பணக்காரனாய் வாழ்ந்தான், இரக்கம் செய்ய மறந்து போனான். இன்னைக்கு நரகத்தில் அவன் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறான். ஆனால் தரித்திரனாகிய லாசருவோ தேவதூதர்களால் ஆபிரகாமினுடைய மடியில் அவர்கள் கொண்டு வரப்பட்டார்கள். இரக்கமில்லாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு. இன்னொரு சம்பவத்தை கூட கர்த்தர் சொல்லி அதை புரிய வைக்கிறத பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலேருந்து 37ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா கூட அதுலேயும் ஒரு சம்பவம் இது மாதிரி தான் சொல்லப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர்கிட்ட வந்து ஒருத்தன் சொல்லுவான், அதுக்கு முந்தினதை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, நான் நித்திய ஜீவன் பரலோகத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும், பரலோக ராஜ்யத்துக்கு சொர்க்கத்துக்கு போகணும்னா என்ன செய்ய வேண்டும்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்லுவார், தேவனை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் உன்னை படைத்த தேவனிடத்தில் அன்பு கூறணும், நீ ஒன்றை எப்படி நேசிக்கிறியோ அது மாதிரி மற்றவங்களையும் நேசிக்கணும் அப்படின்னு சொல்லுவான். ஆண்டவர் சொல்லுவார். உடனே அவன் சொல்லுவான், நான் இதெல்லாம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். உடனே அவன் தன்னை ரொம்ப நீதிமானாக காண்பிக்க விரும்பி அவன் ஆண்டவர்கிட்ட ஒரு காரியத்தை கேட்பான். எனக்கு பிறன் யார் என்று கேட்பான். எனக்கு அடுத்தவன் யார் என்று கேட்கும்போது ஆண்டவர் அங்கே ஒரு சம்பவத்தை சொல்கிறத பார்க்குறோம். அவன் தன்னை ரொம்ப நீதிமான்னு காமிக்கிறதுக்காண்டி அவன் அந்த கேள்வி கேட்பான். அப்போ ஆண்டவர் ஒரு சம்பவத்தை சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, ஒரு மனுஷன் எருசலேம்லேருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் ஆகப்பட்டான். கள்ளர் அவனை என்ன செஞ்சாங்க, அவன் திருடன் என்ன செஞ்சான், வஸ்திரத்தை எல்லாம் உறிஞ்சி கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராய் ரோட்டில் என்ன செஞ்சுட்டான், போட்டுட்டு போயிட்டாங்க. அப்போ யாரெல்லாம் அந்த வழியாக போகிற ஒரு ஆசாரியன், கடவுளுக்கு ஊழியம் செய்கிற ஒரு ஆசாரியன் அந்த வழியாக போகிறான். அவனை பார்க்குறான். ஐயோ அவன்கிட்ட போகக்கூடாது. இன்றைக்கி நிறைய பேர் நம்ம ரோட்டில் ஆக்சிடென்ட் நடந்தால் நிறைய பேர் என்ன செஞ்சுருவாங்க, அப்படியே போயிடுவாங்க. ஏன்னா இல்லாட்டா பயங்கர கண்ணுக்கு முன்பாகவே அநீதியான செயல் கண்டாலும் நம்ம போய் இன்னும் நம்மளை சாட்சிக்கு கூப்பிட்டுருவாங்கன்ட்டு என்ன செஞ்சுருவாங்க, விலகி போயிடுவாங்க அல்லவா. அதே மாதிரி அவன் என்ன செய்யான், பார்த்துட்டு பக்கமாக என்ன செஞ்சான், விலகி போனான். அடுத்தது யார் வர, ஒரு லேவியன் வரான். அவனும் ஆண்டவருக்கு பணிவிடை செய்கிறவன் தான். அவனும் என்ன செஞ்சுட்டான், விலகி போயிடான். ஆனால் ஒரு சமாரியன், அவன் யூதன் கிடையாது, அவன் சமாரியன் வர்றான். அவன் என்ன செய்கிறான், கிட்ட வந்து அவனுடைய காயங்களை என்ன செய்கிறான், அந்த காயத்தில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயத்தெல்லாம் கட்டி அவன் தான் ஏறி வந்து அந்த கழுதையின் மேலும் எந்த வாகனத்தில் வந்தானோ அதில் ஏற்றி ஒரு சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை என்ன செஞ்சானா, பராமரித்தான். சரி, அடுத்த நாள் அவன் சத்திரத்துலேருந்து அவன் வேலையாக போக வேண்டியது இருக்குது. அப்போ அவன் என்ன சொல்லிட்டு போகிறான், அந்த சத்திரத்தில் அந்த ஓனர்கிட்ட போய் 2 பணத்தை கொடுத்து, நீ என்ன செய்ய, நல்லா விசாரிச்சுக்கொள், இவனை நல்லா சுகமாகிற வரைக்கும் நீ என்ன செய்ய, அவனை விசாரித்துக்கொள். அதிகமாக இவனுக்கு நீ ஏதாவது செலவழித்தா, ஒருவேளை அவன் அடிக்கடி அந்த சத்திரத்தில் போய் தங்குறவனாக இருக்கலாம், நான் திரும்ப வரும்போது நான் என்ன செய்வேன், அதை உனக்கு தருவேன் என்று சொன்னான். இப்படி இருக்க ஆண்டவர் கேட்குறாரு, கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பிறனாய் இருந்தான், உனக்கு எப்படி தோன்றுகிறது என்று சொன்னார். அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறார், அதற்கு அவன், அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் அந்தபடியே செய் என்றார். அங்கே ஆண்டவர் செய்கிறார், நீயும் போய் என்ன செய்ய, இரக்கம் செய் என்று சொல்லி அந்த சம்பவத்தை சொல்லி கர்த்தர் என்ன செய்கிறாரு, அந்த தன்னை நீதிமான்னு காண்பிக்க நினைச்சவனுக்கு ஆண்டவர் இந்த சம்பவத்தை சொல்லி சொல்கிறாரு. அப்போ
ஒரு கடவுள் பக்தி உள்ளவங்க தான், நான் தான் ஆண்டவருக்கு எல்லா காரியத்தையும் செய்கிறேன், ஆலயத்தில் வேலை பார்க்குறேன், ஆண்டவருக்காக போதிக்கிற மக்களுக்கு ஆண்டவருடைய காரியங்களை நான் தான் நடத்துகிறேன்னு சொல்கிறவங்கெல்லாம் இப்படிப்பட்டவனை கண்டு என்ன செஞ்சிட்டாங்களாம், விலகி போனார்கள். ஆனால் இன்னொரு சமாரியன் பாருங்க, அவன் இரக்கத்தோடு இந்த காரியத்தை செய்தான். அதை தான் ஆண்டவர் அங்கே காண்பிக்கிறார். நீயும் போய் அந்தபடியே செய்யும். நாம் இரக்கம் செய்ய வேண்டும் என்று. இரக்கம் நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் இரக்கம் இருக்கு. கிறிஸ்தவர்கள் என்று சொல்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம மனதில் ஈவு இரக்கம் என்பது இருக்கிறதா இல்லையா என்று பார்ப்போம். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எத்தனை பேர் இன்றைக்கு தங்களுடைய உள்ளத்தை கடினப்படுத்தி காண்கிறாங்க. எவ்வளவோ வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் சுயநலமாய் தான் குடும்பம், தான் வியாபாரம், இதுதான் நல்லா இருக்கணும், மற்றவருக்கு எதுவும் என்ன செய்ய மாட்டாங்க, செய்யவே மாட்டாங்க. தன் கூட பிறந்தவர்களாக இருக்கலாம், நல்ல தெரிந்தவர்களாக இருக்கலாம், கொஞ்சம் கூட அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற எண்ணமே அவர்களுக்கு வராது. ஆனால் வேதம் முழுவதும் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் பாருங்க, ஆண்டவர் எவ்வளவா இரக்கம் உள்ளவனுக்கு இரக்கம் செய்யும் போது நமக்கு என்ன வேண்டாம், நியாய தீர்ப்புகளை அந்த இரக்கம் மேன்மை பாராட்டும் என்று வேதம் சொல்கிறது. ஒரு வசனத்தை கூட ஆண்டவர் அந்த மலை பிரசங்கத்தில் கூட மத்தேயு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்கிறது, இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். நம்ம மற்றவங்களுக்கு இறங்கினாதான் கர்த்தரிடத்துலேருந்து நமக்கு இரக்கம் வர முடியும். இல்லாட்டினா நம்ம இரக்கத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. நம்ம செய்யாமல் எனக்கு இரக்கம் கிடைக்குமான்னு நம்ம எங்கேயும் போனால் நமக்கு இரக்கம் கிடைக்கவே கிடைக்காது. அதனால் இந்த காரியங்களை குறித்து நம்ம ரொம்ப அதிகமாக யோசிக்க வேண்டும். எப்படி இந்த லாசரு ஐஸ்வர்யவான் சம்பவத்தின் மூலம் கர்த்தர் எப்படி அந்த மோட்சம் நரகத்திற்கு நம்ம எப்படி பாத்திரவான்களாய் மாறப்போகிறோம் அதை டிசைட் பண்ண வேண்டியது இங்கே தான். நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, இப்போ நான் யங் ஏஜில் தானே இருக்கேன், இப்போவுமே ஆண்டவருக்கு என்னை ஒப்பு கொடுத்தா என் வாழ்க்கையில் நான் பாவம் செய்ய முடியாது. நிறைய பேர் நான் டிவி பார்க்க முடியாது, சினிமா பார்க்க முடியாது, சீரியல் பார்க்க முடியாது, இந்த மாதிரி பிடிக்க முடியாது, குடிக்க முடியாது, இப்படிப்பட்ட ஆபாச காட்சிகளை நான் பார்க்க முடியாது. எத்தனை வாலிப பிள்ளைகள் இன்றைக்கி இப்படிப்பட்ட காரியங்களில் விழுந்து போயிருக்காங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, நான் இப்போ இளம் வயதாக தானே இருக்கிறேன், எனக்கு இன்னும் அதெல்லாம் 50 வயசுக்கு பதிலாக இதெல்லாம் பார்த்துக்கலாம், அது வரைக்கும் இந்த உலகத்தை எவ்வளோ என்ஜாய் பண்ண முடியுமோ அவளை என்ஜாய் பண்ணலாம் நினைக்கிறாங்க. உங்கள் உயிர் உங்கள் கையில் கிடையாது. மரணம் என்பது யாருக்கு வேண்டாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் அது நடைபெறும். இன்றைக்கே கர்த்தர் மனம் திரும்பும்படியாய் கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அந்த லாசருவை போல தேவனுடைய சமூகத்தில் நம்ம இடைப்பாற வேண்டும். அந்த ஐஸ்வர்யவானை போல நரக பாதாளத்தில் நம்ம தள்ளப்படவே கூடாது. ரெண்டாவது, இரக்கம் எவ்வளவு முக்கியம் என்று வேதம் இந்த 2 சம்பவங்கள் மூலம் வேதம் சொல்கிறது. நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். இரக்கம் இல்லாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு தான் கிடைக்கும். நம்ம அதனால் இந்த உலகத்தில் இருக்கிற நாட்களில் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வழி வகையில் எப்படியெல்லாம் மற்றவர்களுக்கு நம்ம இரக்கம் செய்ய முடியும். ஒருவேளை அப்படிப்பட்ட வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும் என்று சொன்னால் அதை நாம் உதறி தள்ளி விடாதபடி இரக்கம் செய்கிறவர்களாய் மாறுவோம். வேதம் சொல்கிறது போல இரக்கம் உள்ளவர்கள் எப்படிப்பட்டவர்களா, பாக்கியவான்கள். பாக்கியவான்கள்னா அது நீங்கள் ஆங்கில வேதாகமத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். மற்றவர்கள் நம்முடைய வாழ்க்கையை பார்த்து இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இவங்களுக்குன்னு சொல்லுவாங்களாம். அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் அந்த பாக்கியவான்கள் வாழ்க்கை. அப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்கு வேணும் என்று சொன்னால் நாம் இரக்கம் செய்கிறவர்களாய், நம்மால் என்ற மட்டும் நம்மளால் எவ்வளோ, ஒருவேளை பண உதவி மட்டுமல்ல, நம்மளை என்னென்ன விதத்தில் மற்றவர்களுக்கு நம்ம இரக்கம் செய்ய முடியுமோ அந்த விதத்தில் நம்ம இரக்கம் செய்வோம் என்று சொன்னால் கர்த்தர் நமக்கும், நாம் நியாய தீர்ப்பு நாளில் நிற்கும் போது நமக்கும் ஒரு இரக்கமுள்ள ஒரு நியாய தீர்ப்பை கர்த்தர் கட்டளையிடுவார். அதனால் மறந்து போய் விடாதீர்கள். ஒன்று, இரக்கத்தை குறித்து ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ரெண்டாவது, எல்லாரும் ஒரு நாளில் மரணத்தை சந்திக்கும் போது நாம் எங்கே போக போகிறோம் என்பதை தீர்மானிப்பது இந்த உலகத்தில் நாம் வாழ்கிற ஒரு வாழ்க்கை. நரகத்துக்கு போக போகிறோமா, மோட்சத்துக்கு போக போகிறோமா? நம்முடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நம்முடைய பாவம் கழுவப்பட்ட வேண்டியதால் நிச்சயமாய் உணர்ந்து கொள்ளலாம், நமக்கு ஒரு நித்திய வாழ்க்கை உண்டு. அந்த 2 வாழ்க்கையுமே அழியாது. இன்னொன்று யோசித்துக் கொள்ளுங்க, கொஞ்ச நாள் என்னமோ நரகத்தில் போயிட்டு வந்துடலாம்னு நினச்சிடாதீங்க. அழிவில்லாதது, இதுக்கு இன்ஃபினிட், முடிவே கிடையாது. நரகம்னா அதுக்கு அந்த போயிட்டு தான் இருக்கும், அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியே கிடையாது. அதே மாதிரி மோட்சம் என்று சொன்னால் அதற்கும் முற்றுப்புள்ளி கிடையாது. அதை இந்த அற்பமாய் வாழ்கிற இந்த 70 80 வயசுல கூட்டி போனால் அவ்வளோதான். இல்லை கூட்டி போனால் 120 வயசு வேணால் வாழலாம். அதுக்கு பிறகு யாருக்குமே வயசு கிடையாது. அந்த வாழ்க்கைக்காக நிரந்தரமாய் முடிவில்லாத வாழ்க்கை வாழ போகிறோம். அதுதான் நமக்கு நிரந்தரம். அதை தெரிந்தெடுக்கப்பட வேண்டியது இந்த உலகத்தில். இன்றைக்கு நம்ம அதை தீர்மானித்துக் கொள்வோம். தயவு செய்து இந்த நாளை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை செக் பண்ணிக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் இரத்த
இரத்தத்தினால் அவங்க பாவம் கழுவப்பட்டு கர்த்தருக்கென்று ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ ஆரம்பிப்பீர்கள் என்று சொன்னால் உங்களைப் போல பாக்கியவான்கள் யாருமே இருக்க முடியாது. அப்படிப்பட்ட வாழ்க்கைக்குள்ள கர்த்தர் நம்மை நடத்தும்படியாய் அவர் சமூகத்தை நோக்கி மன்றாடுவோமா. பரிசுத்த பிதாவே, வேதம் சொல்கிறது இரக்கமில்லாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்புல இரக்கம் மேன்மை பாராட்டும் என்று சொல்லியப்பா. இந்த நாளிலும் கர்த்தாவே ஆண்டவரே 2 சம்பவங்கள் மூலம் பார்த்தோம் ஆண்டவரே. அப்பா, எரிகோவுக்கு போன அந்த ஆண்டவரே அந்த மனிதனை ஆண்டவரே குற்றுயிராய் கிடந்தவனை கண்டும் காணாமல் லேவியன் ஆசாரியன் கடந்து போனார்கள். சமாரியன் வந்து அவனுக்கு உதவி செய்தான். நீயும் வந்தபடியே செய் என்று சொன்னீங்கப்பா. இன்னொரு காரியத்தை நாங்கள் பார்த்தோம். லாசரு ஐஸ்வர்யவான் சம்பவத்தில் ஆண்டவரே அதுவரை எங்களுக்கு எச்சரிப்பாக இருக்கட்டும் அப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் ஆண்டவரே இந்த நாளில் நீங்கள் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறீங்கப்பா. அப்பா, வேதம் சொல்கிறது இயேசு கிறிஸ்து அன்பாகவே இருக்கிற தேவன் அன்பாகவே இருக்கிறார். நீங்கள் எல்லாரையும் நேசிக்கிற தேவன் அப்பா. அவ்வளவு அன்பு செலுத்துகிற தேவன். உங்களுடைய அன்புக்கு ஈடா எதுவுமே கிடையாது அல்லவா. அன்போடு இந்த மக்களை நீங்கள் நோக்கி பார்க்குறீங்க அல்லவா. இதுவரைக்கும் யாரும் ஆண்டவரே இந்த பாவத்திலேருந்து இந்த இரத்தத்தினால கழுவப்படாமல் இருக்கிறார்களோ இன்றைக்கு அப்பா ஒவ்வொருவரும் ஆண்டவரே அந்த பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா. ஒருவரும் அப்பா நரக ஆக்கினைக்கு பிசாசுக்கு ஆயத்தப்படுத்தப்பட்டு இருக்கிற அந்த நரகத்திற்கு போய்விடக்கூடாது. அதற்காக தானே உங்கள் ரத்தம் இந்த உலகத்தில் சிந்தப்பட்டது. உங்கள் ரத்தம் அப்பா தேவாதி தேவன் எங்களுக்காக அந்த பரலோக மேன்மை விட்டு மனுஷனாய் இந்த உலகத்துல வந்து பிறந்து சிலுவையில உங்க ரத்தத்தை ஒப்பு கொடுத்தீங்களா, உங்க சரீரத்தை ஒப்பு கொடுத்து அதிலிருந்து வழியில ரத்தத்தினால எங்களுக்கு பாவத்திலிருந்து விடுதலையை பெற்றுக் கொடுத்திருக்கிறீங்களே அல்லவா. அந்த பாவ மன்னிப்பு அப்பா இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருவராது இழந்து போகாதபடி கர்த்தாவே ஒவ்வொருவர் மட்டுமல்ல அவருடைய குடும்பத்தினரும் இந்த ஆண்டவரை இலவசமாய் கிடைக்கிற இதுக்காக நாங்கள் எந்த அப்பா பணமோ பொருளோ செலவழிக்க தேவையில்லையே, இலவசமாய் கிடைக்கிற இந்த ரட்சிப்பை இழந்து போய் விடாதபடி தயவாய் கிருபையாய் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் இரக்கம் பாராட்டுங்கப்பா. ஒவ்வொருவருக்கும் இரக்கம் பாராட்டுங்கப்பா. பாவத்தினாலே வந்த எல்லா விதமான கர்த்தாவே நோய்கள் ஆண்டவரே பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை கொடுங்கப்பா. இன்றைக்கு அவருடைய வாழ்க்கையில் ஒரு சமாதானம் உண்டாகட்டும். இயேசுவே உம்மை தெய்வமாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரே உங்களை தங்க வாழ்க்கையில் ஆண்டவரை வரவேற்று ஏற்றுக்கொள்ளட்டும் அப்பா. அப்படிப்பட்ட கிருபையில் நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா. நீங்கள் அப்படியே செய்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.